ஆவியானவரே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே, நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கட்டாயத்தின் பேரில் அல்ல, அன்பின் நிமித்தம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கண்களை மூடி 2 கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே, நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட சத்தமாய் உம் அன்பை என் இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறே, நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, ராஜா உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே. அதற்காக வந்திருக்கிறோம். உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, இன்னும் உம் சித்தம் அறிய. அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனது மணவாளரே இயேசுவே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. சத்தமாய் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என்
உகந்தனவாய் உகந்தனவாய் இருப்பதாக சொல்லுங்கள். உகந்தனவாய் இருப்பதாக எனது மணவாளரே, எங்கள் இனியவரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே ஏசையா, உம்மையே நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளரே, எனது மணவாளனே இயேசுவே, என் இதய உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆவியானவரே. இனியவரே ஏசையா, உம்மைத்தானே அல்லேலூயா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தியே ஆராதனை. சத்தமா இணைந்து சொல்லுங்கள். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை சத்தமா இயேசுவை ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். பரலோக பிதாவை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆராதனை உமக்கே. ஆராதனை ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே ஒருவரும் சேரக்கூடாத, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீரே மாத்திரமே, நீரே நீரே மாத்திரமே, பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற உன்னதமான நாமத்தை உடைய சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவை, ஆமென், வானங்கள் கொள்ளாதவரை, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபீடம் என்று சொன்ன பரலோக தகப்பனை நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தமாய் சத்தமாய் சொல்லுங்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தின் மேலும் அவருடைய மகிமை அளவில்லாமல் இருக்கிறது. விசேஷமா இந்த பகல் வேளையில் இந்த ஆராதனையில தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி போற்றுகிற பரலோக நாமத்தை உடையவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தொடர்ந்து நடத்தும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கிருபையை நமக்கு தந்த கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் நல்ல ஓசையுள்ள கைத்தாளங்களோடு நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடப் போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீர்கள் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது? ஆமென். எத்தனை பேருக்கு? நிறைய பேருக்கு ஆமேனே வரல. நிறைய பேர் நான் சொல்றதை கவனிக்கவே இல்லை. எல்லாம் அப்படி செட்டில் ஆயாச்சு, சேரில் உட்கார்ந்தாச்சு. இல்லை, எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி. அஸ்வின் எல்லாம் முன்னால எப்பவுமே வந்துடணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் முன்னால வந்துடணும். வாலிப பிள்ளைங்கள்லாம், வாலிப பையன்மாரெல்லாம் முன்னால வந்து உட்காரணும். எல்லாரும் தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுவோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம்.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லையே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி 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 பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. அள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. ஆமென். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கை தட்டி பாடுங்கள், நல்ல கரங்களை தட்டி. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லையே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. எல்லாரும் பாடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா, தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஓ அல்லேலூயா, தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்கள், எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்கள் பட்சமாய் இருக்கும்போது உலக மனிதர்கள் எங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள விடாதவரே, எங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹalleluya. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலம். இது எழுப்புதலின் சத்தமா? யோசுவாவின். எத்தனை பேர் கர்த்தரை ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? ஆமென். ஆண்டவர் ஜீவனுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆனந்த சத்தத்தோடு அப்படி சமூகத்தில் வாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆர்ப்பரிப்போடு. நீதிமான் நம்ம பாடணும், நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கும். ஆமாம், உங்கள் வீட்டில் கம்பீர சத்தம் இருக்கா? நம்ம சபையில் கம்பீர சத்தம் இருக்கும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் கூடுகிற இடம், கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிற இடம் இது. ஆமென். மரண வீட்டுக்கு போனால் தான் அமைதியாக போயிட்டு அமைதியாக வரும். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், நமக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, ஜீவன் இருக்கிற இடத்துல சத்தம் வரும். ஜீவன் இருக்கிற இடத்துல என்ன வரும்? சத்தம் வரும். உயிரில் என்ன சத்தம் கேட்பாங்களே, பேச்சு மூச்சு இருக்கா? சிலரெல்லாம் பேச்சு மூச்சு இருக்கான்னு சந்தேகம். அப்படியே அமைதியாக இருக்கிறது இல்லை. நல்ல வாயை கர்த்தர் தந்திருக்கிறார், சத்தத்தை தந்திருக்கிறார், நல்ல கையை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார்னா ஆண்டவர் மகிழ்ச்சியோடு சத்தமாய் பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தட்டி உணர்ந்து பாட போகிறோம். ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகும். ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் தடைகள் விலகும் என்று சொல்லுகிற உள்ளவர் ஆமேன் சொல்லுங்கள். கைத்தட்டி இணைந்து பாடுவோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் சத்தமாய் ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். சத்துருடைய கோட்டைகள் இடியும் வரை ஆமென். அலங்கம் இடியும் வரை எக்காலம் ஊதி, எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார தொனியோடு. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. ஆமென். யோசுவாவின் கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின். நல்ல கைகளை கட்டி விடுதலையோடு ஆராதிப்போம். ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம்,
அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, பாடுவோம். வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். எழுப்புதலின் நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு இது வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற நேரம். எழுப்புதலின் நேரமல்லோ, உன் அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வருகிறது. நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை கர்த்தர் உனக்கு தருகிற காலம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முன் குறித்த காலம். விடுதலையோடு கரங்களை தட்டி ஆமென். யோசுவாவின் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. ஆமென். வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சத்தமாய் சொல்லுவோம், சாத்தானின் சாம்ராஜ்யங்களை அழிக்கத்தக்கதாய் சொல்லுங்கள். வல்லவரின் இயேசுவின் ஆயுதத்தை ஏந்துவோம், ஆவியின் ஆயுதத்தை ஏந்துவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. சொல்லுங்கள் சத்தமாய், எழுப்புதலின் தேவ பிள்ளைகளுடைய காலம். ஆமென். தேசத்தை சுதந்தரிக்கிற காலம். ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்முடைய காலமல்லோ. எழுப்புதலின் இது எழுப்புதல். நல்ல கைகளை தட்டி, எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல், எங்கள் கிராமத்தில் ஒரு எழுப்புதல், எங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், எங்கள் பட்டணத்தில் ஒரு எழுப்புதல். ஆமென். ஒரு மகிமையின் மேகம், கையளவு மேகம். எலியா நாட்களில் நடந்த எழுப்புதல், யோனா நாட்களில் நினிவேக்குள் நடந்த எழுப்புதல். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு திரள் கூட்ட ஜனம் இயேசுவை தேடி வருகிற நாட்களுக்குள் எங்களை நீ கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை ஆராதிக்கும் போது விக்கிரகத்தின் வல்லமைகள் செயலிழந்து போகிறது, பாரம்பரிய கட்டுகள் செயலிழந்து போகிறது, அந்தகார வல்லமைகள் செயலிழந்து போகிறது. அலங்கங்கள் இடிந்து போகும் மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யோசுவாவின் காலத்தில் சீக்கிரமாய் கானானை சுதந்தரித்தது போல, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தது போல, இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற காலத்தில் கொண்டு வந்திருக்கிறார். மோசேயுடைய நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு யோசுவாய் துரிதமாய், சீக்கிரமாய், எளிதாய் கானானை சுதந்தரித்தது போல சீக்கிரத்தில் எளிதாய் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி இயேசுவே என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். சத்தமாய் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம், சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பைபிள் சொல்லுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. மோசே நாட்களில் பல தூர பயணம்,
நெடுந்தூர பயணம், ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கானான் பக்கத்தில் வந்துட்டாங்க. மோசே மரித்து போனார். ஆனால் யோசுவா கையில் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்ததற்கு பிறகு வேக வேகமாய் துரிதமாய் பல தடைகளை உடைத்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க அந்த கானானுக்குள் தேவனுடைய பிள்ளைகள் பிரவேசித்தார்கள். அதே போல நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற காலம். விசுவாசிச்சிங்கன்னா நல்ல கையை தட்டி இருப்பீங்க, ஆமேன் என்று சொல்லி இருப்பீங்க. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 வருஷத்துக்கு முன்னால, 3 வருஷத்துக்கு முன்னால, 1 வருடத்துக்கு முன்னால, 2 மாசத்துக்கு முன்னால கர்த்தர் உங்க இருதயத்தில் ஆழமாய் ஒரு வார்த்தையை சொன்னார்ல, அந்த வார்த்தையை நிறைவேற பண்ணுகிற காலம்தான் இது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போறோம். ஹல்லேலூயா. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, பைபிள் அப்படி சொல்லுது இல்ல? ஆமா, சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்டவன் ஆபிரகாம். பைபிள் சொல்லுது, சாராளுக்கு எப்படி கர்ப்பம் தரிக்க அவள் பலன் அடைந்தாள் என்று, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி சாராளும் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். ஆமே. நமக்கு மெடிசின் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதா மெடிசின். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசியுங்கள், நம்புங்க, வார்த்தையை நம்புங்க. ஆமே. ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்லுது, தனக்கு இவ்வளோ வயசு வந்துருச்சுன்னோ இல்லைன்னா சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சுன்னோ அவன் எண்ணாதிருந்தான். அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை எண்ணம் எல்லாம் இந்த வசனம் நிறைவேறும். எது நடக்கலையோ அதை நினைக்காதீங்க, எண்ணாதீங்க, அதை நினைச்சு புலம்பாதீங்க. வசனத்தை எண்ணி பாருங்கள், வார்த்தையை நினைத்து பாருங்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை தடுத்தாங்க, யோசேப்பை இடிச்சாங்க. ஆனா யோசேப்புக்கு மேல ஆண்டவர் சொன்ன தரிசனம் ஒரு நாள் நிறைவேறினது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன சொன்னார்? உங்களுக்கு நன்மையானவைகளை செய்யும்படி என் கண்ணை உங்க மேல வச்சு உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை கட்டுவேன், நாட்டுவேன் அப்படி சொல்லியிருக்கிறார்ல. அந்த வார்த்தைகள் ஆம் என்று இருக்கிறது, ஆமேன் என்று இருக்கிறது. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் பாடுவோம். வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஆமே ஆமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே வாமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 ஆமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் இருக்கின்ற
இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் சத்தமாய் சொல்லுங்கள். வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தைய. வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள வார்த்தைகள் ஒன்றும் ஆமென் ஆமென் சத்தமாய் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நம்பிக்கையோடு பாடுங்கள் தேவஜனமே. குறித்திட்ட ஆமென் ஆமென் ஆமென். குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் இப்ப சத்தமா இணைந்து சொல்லுங்கள். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். ஓ ஜீசஸ் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நல்ல கைகளை தட்டி ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. சொல்லுங்கள். குறித்திட்ட காலத்தில் நம் வாழ்விலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுமே. குறித்திட்ட சத்தமாய் குறித்திட்ட நம் வாழ்விலும் இப்ப சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் எல்லாம் அறிக்கை பண்ணி சொல்லுங்க. ஆமென். எந்தெந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ அவைகள் ஆமென் இருக்கிறது ஆமென் என்றிருக்கிறது. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே சொல்லுங்கள் அவர் வார்த்தை யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறினதா அது போல குறித்திட்ட காலத்தில் நம் வாழ்விலும் நிறைவேறுமே. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? சொல்லுவோம். அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும். இப்ப நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவது இல்லை. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து சொல்லுங்க. இவைகள் என் வாழ்க்கையிலும் ஆம் என்றிருக்கிறது, ஆமென் என்றிருக்கிறது. குறித்த காலத்தில் நிச்சயமாய் நிறைவேறும். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பொய் சொல்லுவது இல்லை. காத்திரு, தாமதியாது, சீக்கிரமாய் வருகிறது. விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் தேவன் பெரியவராயிருக்கிறார். என் தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார். என் தேவன் பெரியவராயிருக்கிறார். என் சூழ்நிலைகளை விட இயேசு பெரியவர். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். கடற்கரை மணலை பார், வானத்து நட்சத்திரங்களை பார். இதே போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன தேவன், ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று சொன்ன தேவன், சொன்னபடியே குறித்த காலத்தில் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. பிரியமானவர்களை, நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்கள். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று, ஆமென் என்றும் இருக்கிறதே. நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி சத்தமா இயேசுவே என்று கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை இடித்தார்கள், சகோதரர்கள் இடித்தார்கள், சிறைச்சாலை கட்டுனது இடித்தது. அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ இடிக்கப்பட்ட நிலை. ஆனால் ஒரு நாள் யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார், தரிசனத்தை நிறைவேற்றினார். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்ட காலத்தில் அவன் பொறுமையாய் இருந்ததினால் வாக்கு தத்தங்கள் நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன காரியத்தை மறவாமல் நினைத்தருளுவீர். ஆண்டவரே, நெகேமியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றும்படி என்னை நினைத்தருளும். எல்லாரும் சொல்லுங்க, எங்களை நினைத்தருளும். நோவாவை கர்த்தர் நினைத்தார். நோவாவுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். ராகேலை நினைவு கூர்ந்தார். யாரெல்லாம் கர்த்தர் நினைவு கூறுகிறாரோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறார். அவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து. ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களை நம்ப பண்ணினார்ல, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். இன்று காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்குமே காண மாட்ட, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவ. கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புதிய நாமத்தை நீ அழைக்கப்படுவ. இந்த வாக்குறுதிகளை தந்து 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 உன்னை நம்ப பண்றாருல, அந்த வார்த்தைகளை கர்த்தர் நினைவு கூறுகிற காலம், நினைத்து நிறைவேற்றுகிற காலம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி வாய்களை திறந்து, இயேசுவே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே,
முடிப்பவரே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து. இப்ப சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. மறவாமல் மறவாமல் நினைப்பா ஏசப்பா, ஏசையா நிறைவேற்றி. உணர்ந்து உணர்ந்து உண்மையாய் உருக்கமாய் கருத்தாய் மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நீரை. கைகளை உயர்த்தியே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் ஏசையா, எங்கள் ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. சொல்லுங்கள், என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை. இப்ப ரெண்டு கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தியே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, மறவா ரே பகதனம ஷகதரபா ரே பலகதனம ஷகதரா. நீர் நம்ப பண்ணி நம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறவரே. மறவாமல் நினைப்பவரே, எங்கள் ஏசையா. கரங்களை உயர்த்தி அசைத்து ஆவியே
அசைவாடும் என்னை ஆனலா. கர்த்தர் செயல்படுகிறார், வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற செயல்படுகிறார். அசைவாடும் ஆவியே, அசைவாடும் என்னை ரே பகதனா மஷகதரா பலகதனா மகதரா ரியாந்தனா மஷகதரா பல. அசைவாடுமே, அசைவாடும் என்னை. ஒவ்வொருவருக்குள்ள விடுதலை உண்டாகட்டும், ஆவிக்குரிய விடுதலை உண்டாகட்டும். சத்துருடைய கிரியைகள் அழியட்டும், தடைகள் உடையட்டும். வாக்கு தத்தங்களுக்கு தடையாயிருக்கிற காரியங்களை உடைத்து போடுகிறவர் எங்களுக்கு முன்பாய் நீர் செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தடைகள் உடைகிறது. ஆவியானவர் செயல்படுகிறார், கர்த்தர் செயல்படுகிறார். தேமகதனா மஷகதரா பலகதனா நேமகதரா பல ஷகதரா பலகதனா மகதரா. ஆவியே, தடைகளை உடைக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் நம்ப பண்ணி நம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டு கரங்களை உயர்த்தி கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி. எல்லார் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணும், இயேசுவே உமக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசப்பா உமக்கு நன்றி, எங்களை நடத்தினீங்களே நன்றி. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அகால மரணங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கும்படிக்கு, வியாதிகளுக்கு விலைக்கு பாதுகாக்கும்படிக்கு, நமக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தரும்படிக்கு, கர்த்தர் நல்ல சமாதானத்தை தரும்படிக்கு, வாகனங்களில் போகும்போது, தொழில்களுக்கு செல்லும் போது, பிரயாணப்படும் போது ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படி, வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி, இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளுக்கு விலைக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படி இயேசுவே என்று கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமா சொந்தமான வீட்டை கொடுங்கப்பா. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவர் தாமே எங்கள் விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் சமூகத்தில் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய்களெல்லாம் விலகி போக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவர். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். தேச மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்தின் எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் விலகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் எங்கள் சபைகளில், எங்களுடைய ஊழியங்களில், ஆண்டவரே எங்களுடைய கிராமங்களில் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். அப்படி நாம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை பார்க்கிற நேரம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ள தேவனுமா இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கேள்விக்குறிகளோடு வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் பதில், எல்லாவற்றுக்கும் தீர்வு தேவ சமூகத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. வாரம் இந்த ஜெப பகுதியில் நான் ஜெபம் பண்ணுறேனே அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், நீ இழந்து போன நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாத. சீக்கிரத்தில் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் கர்த்தர் உன்னை சந்திக்க போகிறார். கர்த்தர் தமது ஜனத்தை சந்திப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை சந்திப்பார். இது கர்த்தர் நம்மை சந்திக்கிற காலம். கர்த்தர் நம்மை சந்திக்கிற காலம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீண்ட நெடிய ஜெபத்திற்கு ஒரு நாள் பதில் வந்தது சகரியாவுக்கு. கர்த்தர் அவனை சந்தித்தார். 400 வருடங்கள் கேட்காத சத்தம், 400 வருடங்கள் வராத சத்தம், செய்தி. பரலோகத்திற்கும் பூமிக்கும் தொடர்பே இல்லை. 400 வருடத்தில்
எந்த வார்த்தையும் கேட்கப்படலை. ஆனா உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்கு முதல் முறையாய் கர்த்தருடைய வார்த்தை தொனித்தது. என்ன தெரியுமா அந்த வார்த்தை? பயப்படாதே, பயப்படாதே. இந்த நாளிலே பயந்து போய் வந்திருக்கிற தேவைகளை நினைத்து, தாமதங்களை நினைத்து சோர்ந்து போய் பயந்து போய் வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, பயப்படாத. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இப்போ ஜபிக்கிற உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது. பரலோகத்தை அசைக்கிறது. பரலோகத்திலிருந்து தூதர்களை கொண்டு வருகிறது. பரலோகத்திலிருந்து தூது வருகிறது. பரலோகத்திலிருந்து செய்தி வருகிறது. அது நல்ல செய்தி, அது நல்ல செய்தி. சகரியாவே பயப்படாத, சகரியாவே பயப்படாத. அது நல்ல செய்தி, நல்ல செய்தி. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி. நெடு நாட்களாய் ஜபித்த காரியத்திற்கு பதில், நெடு நாட்களாய், பல வருடங்களாய், பல மாதங்களாய் ஜபித்த காரியங்களுக்கு பதில் வருகிறது. நல்ல கையை தட்டி நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவர், எங்கள் ஜனங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யுங்கப்பா. தடைகள் விலக ஜெபிக்கிறாங்க, சோர்வுகள் மாற ஜெபம் பண்றாங்க, கடன் பாரங்கள் விலக ஜெபம் பண்றாங்க, வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறாங்க. எங்கள் ஜனத்துக்கு மேல மனம் இறங்கி ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் இறங்கி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா தடைகளும் விலகும்படியா ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஒரு சிலர் தங்களுடைய உறவுகளுக்காய், ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யுங்க. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யுங்க. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் இறங்கி ஒரு விடுதலை கொடுங்க. இயேசு இறங்கி ஒரு விடுதலை கொடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதாய், கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதாய் ஆண்டவர் இறங்கி 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 ஒரு அற்புதத்தை இந்த பகல் வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சோர்வின் ஆவிகள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீன கட்டுகளும் உடைந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரியைகள் விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதற்காக உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறதற்காய், ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அநேகருடைய இருதயங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது. எப்பொழுது விடியுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. மனிதர்களால் வருகிற சோதனைகள், சூழ்ச்சிகள், ஒரு சிலர் அப்படி சோர்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பத்தாருடைய நெருக்கம், உறவுகளுடைய நெருக்கம், நன்மைக்கு பதிலாய் தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறேன், என் உறவுகள், என் சகோதரர்கள், என் சகோதரிகள், அவங்களுக்கெல்லாம் நான் நன்மையை செய்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு தீமை தானே செய்கிறாங்க. என் மகனே, என் மகளே, யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாய், உன்னை நெருக்கினவர்களுடைய காதுகள் கேட்கத்தக்கதாய் நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய். கர்த்தர் உனக்காய் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு உன்னை கொண்டு போய் விடுவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா திருமண தடைகளும் விலகட்டும், குழந்தை ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கரம் வெளிப்பட, உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காய் மனமுடைந்து உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். வீடு வாசல் இல்லாதவர்கள், நிலங்கள் இல்லாதவர்கள், வாடகை வீடுகளில் இருக்கிறவங்க, தரித்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஓ, நீர் மாறாதவர், நீர் மாறாதவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே, நீர் மாத்திரமே
பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நாங்க வச்ச எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் உங்க நாம மகிமைக்கு என்று பதில் கொடுக்கணும்ப்பா. எளிய பிள்ளைகள் தேடி வந்திருக்கிறாங்கப்பா. ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார், என் வாழ்க்கையில் அவர் என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார். என் அநேக விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் தெரிவித்திருக்கிறாங்க. இவைகள் ஒன்று கூட வீண் போவது இல்லை. இன்னைக்கு நாங்கள் வாசித்த வசனத்தின்படி நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி சொல்றோம். இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில் எங்களிடத்தில் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்திற்கு நேராய் உங்களுடைய சிந்தைகளை திருப்ப நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கடந்த சில வாரங்களாகவே நாம் யோனாவை குறித்து, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களை குறித்தும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். எல்லாரும் அப்படி 2 கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் 2 கையை உயர்த்துங்க. இது தேவ கிருபை. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்வின் தேவையான காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆமென் கடைசி செய்தி, இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கடைசி செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ சிலர் சொன்னிக்கிறான், அப்பாடா இன்னைக்காவது முடிஞ்சே. சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் இன்னும் ஒரு 4 வாரம் இந்த யோனாவை பற்றியே பேசினா நல்லா தான் இருக்கும் இல்லை? ஆமாம், கவனிங்க. யோனாங்கிற பேர் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் எதுக்குடா யோனான்னு எனக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இருக்கு இல்லை? அப்போது யோனாங்கிற பேருக்கு அர்த்தம் நல்ல பேர், நல்ல அர்த்தம் தான். ஆனால் ஒரு சிலருக்கு பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல நடக்கிறது மாதிரி தான் யோனாவுடைய வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப ஒரு ஊழியக்காரங்கிற பேர் தான், அவ்வளோதான். ஆனால் குவாலிட்டி இல்லை. ஆனால் அவன் மேலே கூட கர்த்தர் இரக்கம் வச்சிருக்கிறார். அவனை கொண்டு செய்ய சித்தமானது அவனை கொண்டு செஞ்சிட்டார். அதுதான் அந்த புஸ்தகத்தின் அற்புதமான. இதை நீங்கள் பைபிளை நீங்கள் யோனாவை பற்றி படித்தாலும், ஆபிரகாமை பற்றி படித்தாலும், பேதுருவை பற்றி படித்தாலும், யோசேப்பை பற்றி படித்தாலும், மோசேயை பற்றி படித்தாலும், அவங்க வாழ்க்கையில் இடைபடுகிற கர்த்தருடைய குணாதிசயங்கள் இருக்கிறதே, அதுதான் பயங்கரமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம எந்த ஒரு கேரக்டரை, பைபிள் கேரக்டர் நம்ம படித்தாலும் நம்ம ஃபோக்கஸ் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, அந்த பைபிள் கேரக்டரில் செயல்படுகிற தேவ வல்லமை மேலே, கர்த்தர் மேலே. இந்த யோனாவுடைய புஸ்தகத்தில் கதாநாயகன் யோனா கிடையாது. பைபிள்லேயே கதாநாயகர் யார் அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான். இப்போ ஃபோக்கஸ் யோனா மேலே போயிடக்கூடாது, ஃபோக்கஸ் மீனுக்கு மேலே போயிடக்கூடாது. அந்த பெரிய மீனுடா, அந்த மாதிரி ஒரு திமிங்கலம் நம்ம பார்க்கணும் அப்படி போயிடக்கூடாது. ஃபோக்கஸ் நினிவே மக்கள் மேலே போயிடக்கூடாது. இவைகள் எல்லாவற்றிலும் சரியாய் நடத்தின கர்த்தர், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார், அப்படிதான் நம்ம மெசேஜில் ஆண்டவரை தான் பார்க்கணும், கர்த்தரை தான் பார்க்கணும். ஆமென். யோனாவுக்கு சொல்லப்பட்ட வசனம் வார்த்தை உண்டாகி இருக்குல்ல, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி தர்ஷீஸுக்கு இல்லை நினிவேக்கு போன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இவர் ஸ்ட்ரைட்டாக பணம் கொடுத்து கப்பல் ஏறி தர்ஷீஸுக்கு போகிறாரு. தேவ சமூகத்தை விட்டு ஓடுறாரு. ஆண்டவர் விடலை, கடலில் அலை வருது. இதெல்லாம் நம்ம திரும்ப அதான் பாஸ்டர் 4 வாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். டைரெக்டாக எங்கே போங்க, 4வது அதிகாரத்துக்கு போங்க. ஒரு சிலர் வந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்களுக்காக சொல்கிறேன். ஆமாம், அவங்களும் கேட்கட்டும். சரியா? அலை அடிக்குது. ஆமாம், என்னெல்லாமோ செஞ்சு போட பார்க்குறாங்க, சரக்கை தூக்கி வீசி பார்க்குறாங்க, பணத்தை செலவழித்து பார்க்குறாங்க, ஒன்றும் நின்ன மாதிரி இல்லை.
கடைசியில் சீட்டு போடுறாங்க, யோனாவுக்கு மேலே விழுது, யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. கடல் அமைதலாக இருக்கு. ஆமே. அங்கே இருக்கிற மக்கள், அந்த கொஞ்சம் பேர் மாலுமிகள், அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண அவனுங்களே கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. யோனா மீனுக்குள்ளே இருக்கிறாரு, மீனுக்கு வயிற்றில் இருந்து ஜெபம். இந்த ஜெபத்தை மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. நானும் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. காரணம், சில ஜெபம் எல்லாம் மீனுக்குள்ளே போனால் தான் வரும் போல இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. கப்பலில் வராத ஜெபம், தரையில் வராத ஜெபம் எங்கே போன பிறகு வருது? மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருந்து பொருத்தனை எல்லாம் பண்ணுறாரு, பலி செலுத்துவேன்னு சொல்கிறாரு, என் பிராணனை தப்பு வச்சார் அப்படின்லாம் பேசுகிறாரு. எவ்வளோ நெருக்கம் வந்துருச்சு அதையும் சொல்கிறாரு. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என் பிராணனை தப்பு வைத்தார்னு யோனா இந்த 3வது அதிகாரத்தில் அற்புதமாக ஜெபம் பண்ணுறார். யோனாவுக்கு மேலேயும் ஒரு மனம் திரும்புதல் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக மனம் திரும்பினாரா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமே. நினைவு பாருங்க, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், செய்தி கொடுக்கப்பட்ட செய்தியை சொன்ன நினிவே மக்கள் மனம் திரும்பினாங்க. அவங்க மேலே ஆண்டவர் தீமையை செய்யாமல் நன்மையை செஞ்சார், அவங்கள மன்னிச்சு விட்டார். செய்தி கொண்டு போன ஊழியக்காரனை பற்றி பேசுனேன் இன்னைக்கு உங்களுக்கு. ஆமே. ஆமாம், செய்தி பெரிய யோனா. இப்போ யோனா மூலமாக அந்த பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. கொடுமையானவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, விபச்சாரம் செய்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, கொலை பாதகர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் மனம் திரும்பினாங்க. ராஜா, அந்த நினிவேயுடைய ராஜா பயங்கரமான கொடூரமானவன், அவனே ரட்சிக்கப்பட்டான். இப்போ வசனத்தை பேசின யோனாவுக்கு கதை என்ன, அதை தான் பார்க்க போறேன் இன்னைக்கு. சரி, இப்போ யோனா என்ன பண்றார் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, யோனா 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தா. இப்ப செய்தியை சொல்லிட்டு ஆள் எங்க இருக்கல தெரியுமா? நகரத்துக்கு உள்ள இருக்கல. இப்ப நான் யோசிக்கிறேன், ஒண்ணு நீ நகரத்துக்குள்ள இருக்கல, நீ என்ன பண்ணி இருந்திருக்கணும்? வேலை முடிஞ்சிருச்சுல்ல, வண்டி யார் எங்க வந்திருக்கணும்? வீட்டுக்கு போயிருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்களா, வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பிடணும். ஆமாம், வேலை முடிஞ்சால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிருங்க. அங்கே இங்கேயும் கூடாரம் போட்டு உட்காராதீங்க யோனாவை மாதிரி. ஆமாம், வீட்டிலேருந்து காலுக்கு மேலே ஃபோனுக்கு மேலே ஃபோன், எங்கே போனீங்க எங்கே போனீங்க, இதான் வந்துடுறேன் எங்கே வர்றது? வேலை முடிஞ்சால் குடும்பத்தை பார்க்க கவனிக்க வரணும் வீட்டுக்கு, வேற எங்கேயும் அலுவல் இருக்கக்கூடாது. யோனா வேலை முடிஞ்சது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டார், நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு நகரத்தை விட்டு வெளியே வந்து குடிசை போட்டு உட்கார்றாரு. ஏன் குடிசை போட்டு உட்கார்றாருன்னா, அந்த நகரத்துக்கு என்ன சம்பவிக்குது அப்படின்னு பார்க்கணும் தூரத்தில் இருந்து. யோனாவுக்கு மனசு என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார்ல, 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும், வானத்திலிருந்து அக்கினி வரப்போகுது. அது எப்படி வரப்போகுது? இப்போல்லாம் வந்து இந்த வான வேடிக்கை விடுறாங்கல்ல, இந்த ஃபெஸ்டிவல் டேஸ்ல எல்லாம், அப்போ தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அப்படி பயங்கரமா. இப்போ யோனா அப்படி நினைச்சிருப்பார் போல, சோதம் குமாரவை கர்த்தர் அக்கினினால சுட்டரிச்சது போல வானத்திலிருந்து இப்போ பட்டன்னு என்ன பண்ண போகுது? அக்கினி வரப்போகுது. இல்லை, சுனாமியை தான் கர்த்தர் அனுப்ப போறாரா? எப்படி? இவனுக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, எப்படி ஆகிலும் இவன் அழிவை பார்த்துடணும். ஹலோ, ரொம்ப நல்ல ஊழியக்காரர் இருப்பாருங்க. எப்படி? நல்ல ஊழியக்காரரா? சொல்லுங்க ஐயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இவனை ஒரு மிஷினரியா அனுப்புறாருல ஒரு புறதேசத்துக்கு. கர்த்தர் அங்கேயும் அவர்களை நேசிக்கிறார் என்கிற செய்தியை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படி. இவன் என்ன குடிசை போட்டு பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னா, இவனுங்க அழிஞ்சிருவானுங்க, அவ்வளோதான். கர்த்தர் என்ன சொல்லி 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அந்த கூரையின் நிழலில் உட்கார்ந்து பைபிள் சொல்லுகிறது, அந்த நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அழிவை பார்த்துக்கிட்டு தான் போவேன். என்ன நினைக்கிறாருன்னா, உலகத்தை நீ ஆட்டி படைச்ச இல்லடா, உலகத்தில் இருக்கிற எல்லாவனையும் இங்கே கொண்டு வந்து தோலை உரிச்சி, உயிரோட தோலை உரிச்சி அடித்து கொன்று தலையை வெட்டி பிரமிடு போல வண்ணி அழகு பார்த்த இல்லை, தோலை உரிச்சி. அங்கெல்லாம் என்னன்னா, நினிவேல இந்த சுவரில் எல்லாம் இந்த பிளாஸ்டர் பண்ண மாட்டாங்க, தோலை உரிச்சு தான் கொட்டுவாங்களாம், மனுஷ தோலை உரிச்சு. அதெல்லாம் செஞ்ச இல்லை.
இப்ப கர்த்தர் உனக்கு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாள்டா. நான் நினைக்கிறேன் 40 நாள் வரைக்கும் காத்திருந்திருப்பார். எத்தனை நாள் வரைக்கும்? 41வது நாளுக்கு பைபிள் சொல்லுது 1வது வசனத்துல, யோனாவுக்கு இது மிகவும் விசனம். எது தெரியுமா விசனமா இருந்தது? கர்த்தர் நினிவேக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் மனஸ்தாபப்பட்டு அவர் தீமைக்கு பதிலாக நன்மை செஞ்சார். காரணம், எல்லாவனும் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பிட்டான். இது யோனாவுக்கு விசனம். ஒரு ஊழியக்காரனுக்கு வராத காரியம், வரக்கூடாத காரியம். ஜனங்களை ரட்சிக்கத்தான் கர்த்தர் ஊழியக்காரரை வச்சிருக்கிறார்ல. விசுவாசிகளை கர்த்தர் எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார், எதற்கு ரட்சித்திருக்கிறார்? மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இப்படி இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு. என்னன்னா, அவன் அவ்வளவு தப்பு பண்ணான்ல, அவ்வளவு மோசமானவன் தானே, தேசத்திலும் சமுதாயத்திலும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் அவ்வளவு மோசம், அவன் அழிஞ்சு போட்டுமே, அழிஞ்சு போட்டும் அப்படி நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, உன் சத்துருக்களை சிநேகிக்கணும், உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஜபம். துன்பப்படுத்துறவர்களுக்கெல்லாம் ஜபம் எல்லாம் நல்லா நடக்கும். என்ன ஜபங்கிறதா முக்கியம். துன்பப்படுத்துறவர்களுக்கு நீங்க எப்படி ஜபம் பண்றீங்க? ஆண்டவரே, அவனுக்கு காலை ஒடிச்சிருங்க, கையை ஒடிச்சிருங்க, ஏதாவது அவனுக்கு கொடுத்துருங்க, அப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்க. துன்பப்படுத்துறவங்களுக்காக. இந்த யோனாவுடைய ஆவி இதுதான். இவ்வளவு கஷ்டப்படுத்தின இல்லை நாட்டை, தேசத்தை, மக்களை. இப்ப பாரு, ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறாரு. இதை நான் பார்த்துக்கிட்டு தான் போறேன். இது என்னன்னா, அடுத்தவங்க அழிவை பார்த்து சந்தோஷப்படுறது. எப்படி சொல்லுங்க? அடுத்தவங்களை சிலர் அள வச்சு சிரிக்கிறது, சேடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை காயப்படுத்தி சிரிக்கணும். இப்ப பாரு, என் செய்தி வந்துருச்சு பாரு, நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, நான் சொன்னது நடக்கலைன்னா பாரு, இத்தனை நாள் அவன் குடும்பம் அழிய போகுது, இத்தனை நாள் நீ இது வாங்க நல்ல செய்தி, குடும்பம் அழிய போகுதுன்னு கர்த்தர் சொன்னாருன்னு நீ சொல்றியே. அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவன் குடும்பம் காப்பாற்றப்படுதில்ல, அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நீ சொன்னது அவன் அழிய போகுதுன்னு நீ சொல்லிட்ட. சிலருக்குள்ள என்னன்னா, நான் அவனை சாபம் போட்டேன், அழியணும்னு சொன்னேன், அது ஏன் நடக்கல? அப்படியே நடந்துடணும் இல்லை? அது யோனாவுடைய ஆவி. யோனா பார்க்கிறாரு, டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன நடக்கணும் சம்போதிக்கிறாரு. நாள் அண்ணி இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு நாள் முடிஞ்சு, 2 நாள் முடிஞ்சு, 1 மாசம் ஆச்சு, இப்போ 40 நாள் முடிஞ்சு, தேசத்துல ஒரு மாற்றமும் இல்லையே, தேசம் அழியவே இல்லையே. இது யோனாவுக்கு மிகவும் எப்படியா இருந்துச்சா? விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு அவனுக்கு கோபம் இப்ப யார் மேல திரும்புது தெரியுமா? நினிவே மக்கள் மேல இல்ல, கர்த்தர் மேல திரும்புது. நல்ல கவனிங்க, யோனாவுடைய ஆவியை பத்தி பேசுறேன். ஒரு ஜனம் அழியல, காப்பாற்றப்பட்டது. என கண்பானவர்களே, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பொல்லாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், அசுத்தம் உள்ளவர்கள், பாவம் செய்கிறவங்க, ஒரு காலத்துல இயேசுவை தேடி ரட்சிக்கப்பட்டு அவர்கள் நல்ல பிள்ளைங்களா மாறினா முதல்ல நாம சந்தோஷப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா யோனாவுக்கு என்ன வருதுன்னா, கோபம் வருது. யார் மேல கோபம் வருதுன்னா, கர்த்தர் மேல கோபம் வருது. கோபம் வந்து ஜெபம் பண்றாரு. 2வது வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. 2வது அதிகாரத்தில் செஞ்ச விண்ணப்பம் அல்ல, இந்த விண்ணப்பம் வேற மாதிரி இருக்கு. 2வது அதிகாரத்தில் என்ன விண்ணப்பம் செஞ்சாருன்னா, ஐயோ நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கடல் பாசி இழுத்துது, என் பிராணம் அழியல. இப்போ இது என்ன, சுயநலவாதி. அவனுக்காக ஜெபம் பண்ற கூட்டம். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஜெபம் பண்ணி, அப்பாடா கர்த்தர் என்ன தப்புச்சார், அதனால நான் ஆனந்த சத்தத்தோட பலியிடுவேன், பொருத்தனை பண்றாரு, எல்லாம் ஓகே. ஆனா இன்னொருத்தன் தப்பு வச்ச பிறகு, நினிவே இத்தனை லட்சம் மக்கள் தப்பு வச்சிருக்கிறாங்களே, இதுக்காக நீ பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கடல் கடந்து என்னை கொண்டு வந்து இத்தனை திரளான ஜனங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரே, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக என்று நீ சந்தோஷப்பட்டிருக்க வேண்டாமா? நீ கடுங்கோபம் கண்டு என்ன பண்றான்? பைபிள் சொல்லுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை ஆளு முதல்ல சொல்லி இருக்கிறாரு பாருங்க. எங்க இஸ்ரவேல்ல இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ நினிவேக்கு போய் விரோதமா பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லும் போதே சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு பாருங்களேன்,
நான் எல்லாம் போக மாட்டேன், அவன் ரட்சிக்கப்படவே கூடாது, அவன் காப்பாற்றப்படவே கூடாது, இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன், அவன் எக்கேடு கட்டும் போகணும், அழிஞ்சு போகணும், நாசமா போகணும். இந்த இருதயத்தோட தான் அவன் தர்ஷீஷுக்கு போயிருக்கிறான். இவனுக்கு தெரியுது, கர்த்தரை பத்தி நல்லா தெரியுது, நான் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தா கர்த்தர் கிரியை செய்வாரு. ஹலோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நினிவேல போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வீடுகளை தருவார், உங்களுக்கு பணத்தை தருவார், செழிப்பை தருவார், ஜனமே மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா சிரிச்சிருப்பான். ஏற்கனவே நல்ல வீடெல்லாம் இருக்கு, நல்ல பிசினஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எந்த இடத்துல கர்த்தர் எப்படி பேசணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவங்கிட்ட போய் கொஞ்சம் மரண பயத்தை காட்டின உடனே எல்லாவனும் தொவுக்கடின்னு விழுந்துட்டான், கீழே உட்காந்துட்டான், சாம்பல்ல உட்காந்துட்டான், அழுறான், புலம்புறான், உபவாசம் பண்றான், சாப்பிடல, தண்ணி குடிக்கல, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல, ஆடு மாடுகளுக்கு யாருக்கு எதுக்குமே சாப்பாடு இல்லை. ராஜா தன் வஸ்திரத்தை கிழிக்கிறான், ராஜா சிங்காசனத்தை விட்டு எழும்புறான், அவனும் சாம்பல்ல வந்து உட்கார்றான், பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்புறாங்க. ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு, ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் இதை பார்த்து இறங்கின உடனே இவருக்கு கோபம் வருது. யோனாவுக்கு கோபம் வந்து சொல்றாரு, நான் இது அங்கே இருக்கும்போது என்ன பண்ணேன் சொன்னேன், நான் இந்த செய்தியை கொடுத்தாலும். ஆமா, கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய வார்த்தைகள் சில இடங்களில் பிரசங்கிக்கப்படும் போது நான் அதை கவனிச்சிருக்கிறேன். ஒரே செய்தி தான், 2 பேருக்கு வித்தியாசமான கோணங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் கவனிங்க. யோனா வந்து நினிவேக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க இருதயங்களில் குணப்படுவதற்கு அந்த பட்டணத்திலிருந்து அத்தனை பேரையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார், அவருடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இந்த பெரிய எழுப்புதல் வந்திருக்காது. யோனா ஒரு சின்ன பிரசங்கம் தான் பண்றாரு, அதை கேட்டு மனம் திரும்பணும்னு இவருக்கு கோபம் வந்திருக்கு. என்ன சொல்றாரு, இதை முதல்ல சொன்ன, அதனால் தர்ஷீஷுக்கு ஓடி போனேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தரை பத்தி சொல்றாரு. ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிங்க பாருங்க. நம்ம ஆண்டவரை பத்தி யோனா சொல்றாரு, உண்மையா சொல்றாரு, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாகிய தேவன் என்று அறிவே. இந்த 5 விதமான குணாதிசயங்கள், இந்த 5 விதமான குணாதிசயங்கள் நம்ம கர்த்தருக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நாம நிற்கிறோம். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இதனால தாங்க நாம இன்னைக்கும் வாழ்றோம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 3வது வசனம், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் என்னது நல்லது. ஐயோ, எங்க வரைக்கும் போட்டார் பாருங்க. இவன் நல்லா இருக்கிறத பார்த்து நான் உயிரோட இருக்கிறத விட செத்து போறேன். பாஸ்டர், நான் யோனாவை பத்தி எப்படி எல்லாமோ நினைச்சிருந்தனே, இப்படி வேற போட்டிருக்கு. அவன் சாகல, நான் சாக போறேன். எப்படி? ஆமா, அவனை நீங்க கொல்லல, என்ன கொன்றுங்க. சிலர் சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு அவன் இருக்கணும், இல்ல இதுதான் அர்த்தம். இப்படி யாராவது சொல்றீங்களா? யோனாவுடைய ஆவி துரத்துங்க. எல்லாரும் நல்லா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். இன்னொருத்தனை கொன்னு நீ வாழக்கூடாது, இன்னொருத்தன் சாகிறதுல நீ சந்தோஷப்படக்கூடாது, இன்னொருத்தன் அழிகிறதுல நீ சிரிக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. இயேசுடைய குணாதிசயம் என்ன? ஒருத்தன் அழுதா அவருக்கு அழுக வந்துடும், ஒருத்தன் சந்தோஷப்பட்ட அவனோடு கூட கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீக குணாதிசயம் நமக்குள்ள வரணும். இதே இரக்கம் வேணும் நமக்கு. அடுத்தவங்க மேல ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும், அடுத்தவங்க மேல ஒரு கரிசனை இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான், என் குடும்பம், எனக்கு நான் வாழ்ந்தா போதும், மற்றவன் எக்கேடு கட்டு போனாலும் சரி அப்படின்னு இருக்கக்கூடாது. யோனா சொல்றாரு, அவனை வாழ வச்சுட்டு இல்ல, இப்ப என்ன எடுத்துரும். ஹலோ, என்ன கொன்றோம். நான் உயிரோட இருக்கிறத விட எது நல்லது? சாவை விரும்பின யோனா உயிர் பிழைச்சு வந்திருக்கிறான். அப்ப சொன்னா, என் பிராணனை கர்த்தர் தப்புவித்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
கடல்ல தூக்கி போடும் போதும் எப்படியா நான் செத்துருவேன்னு தான் போட்டேன். ஏன்னா கடல்ல தூக்கி போட்டு நான் சாகுறேன், இன்னொரு கப்பல்ல ஏறி எங்க போக மாட்டேன், நினிவேக்கு. எப்படிப்பட்ட ஆள் பாருங்களேன். சில ஆட்களுடைய கேரக்டர்லாம் எவ்வளோ அடிபட்டாலும் என்ன பண்ணாது சொல்லுங்க, திருந்தாத ஜென்மம். யோனா அடிபட்டு கடல் கடந்து இவ்வளவு கடல் பாசியெல்லாம் நெருக்கி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான். இப்போவாதான் அது நீ என்ன பண்ணணும், கர்த்தர் பெரியவர், அவர் என்ன கொண்டு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரே, சந்தோஷப்பட்டிருக்கணும். அவன் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கிறத விட என்ன பண்ணுறது நல்லது, சாகிறது நலமாக இருக்கும். அதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ. நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதாப்பா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்ச, எரிச்சலாக இருக்கிறது நல்லது இல்லை. உங்களுக்கு யார் மேலேயாவது எரிச்சல் இருக்கா? நல்லதில்லை. பைபிள் சொல்லுது, பொறாமையோ வென்றால் என்னது, எலும்பு. அது ஒரு வியாதி, அது உங்களை தூங்க விடாது, சாப்பிட விடாது. அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டா, ஹலோ கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அந்த குணம் இருந்துருச்சுன்னா இன்னைக்கு துரத்திடுங்க. ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவருடைய உயர்வில் சந்தோஷப்பட கிருபை தருங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆசீர்வாதம் அப்படியே வாயை பிளந்துருவாங்க. ஐயோ இப்படி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டா. நமக்குரியதை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமே. ஆண்டவர் கேட்குற, நீ எரிச்சலாக இருக்கிற உனக்கு நல்லதாடா, ஏன்டா இப்படி இருக்கிற, நீ ஏன் எரிஞ்செறிஞ்சு விழுற, எதுக்கு எரிச்சலாக இருக்கிற, உனக்கு சரியா தூக்கம் வராதுல்ல, நீ சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல, ஏன் மற்றவர்கள் மேல எரிச்சலா இருக்கிற, ஏன் கோபமா இருக்கிற, உனக்கு அது நல்லதில்லை, நல்லதில்லை. இங்க பாருங்க, இப்படிப்பட்ட யோனாவுக்கு ஆண்டவர் இரக்கம் வச்சிருக்கிறாருங்கிறத 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இதே போல சாவை விரும்பின இன்னொரு ஊழியக்காரங்களை நம்மளை பைபிளில் பார்க்குறோம். ஒன்று மோசே சொல்றாரு ஒரு இடத்துல, உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை என்ன பண்ணி போடும் அப்படின்னா, என்னன்னா என்னை கொன்றோம். யார் சொன்னா? மோசே. துன்பங்கள் அனுபவிக்க, பாடுகள் அனுபவிக்க, தேவ ஜனங்களோடு வந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு ஒளிச்சு வந்த மோசே சொல்றாரு. ஆனா அவர் ஏன் என்ன கொன்னு போடுன்னு சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்போது சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனம் விக்கிரக ஆராதனை பண்ணி இந்த வனாந்தரத்தில் உம்மை கோபப்படுத்தி இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்றேன், இந்த ஜனத்தை மன்னிச்சிருந்தா எனக்கு ஓகே. இது ஊழியக்காரன், அவங்கள மன்னிக்கலன்னா என்ன கொன்னு போட்டுருங்க ஆண்டவரே. இது பரிந்து பேசுகிற ஊழியக்காரன். தன்னை தவறாய் பேசின, தன்னை எதிர்த்து நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே சில இடங்களில் வனாந்தரத்திலிருந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கு திறப்பின் வாயிலில் நிற்கிறான். அது ஊழியக்காரன். ஆனா யோனா பாருங்க, அவன் சாகல, அவன் நல்லா இருக்கிறான், அதனால நான் சாக விரும்புறேன். கம்பேர் பண்றீங்களா? யோனாவை கர்த்தர் நேசிப்பாரா, மோசேயை கர்த்தர் நேசிப்பாரா? மோசேக்கு கர்த்தர் என்ன பதில் தெரியுமா சொன்னாரு? எனக்கு விரோதமாய் பாவம் செஞ்சவனுக்கு பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். நான் சில நினைப்பேன், ஆண்டவர் சில ஜபங்களை கேட்காம இருக்கிறது நல்லது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. ஆமா, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே. ஆமா பாஸ்டர், நானும் எத்தனையோ முறை ஜபம் பண்ணியிருக்கிறேன், என்ன கொன்றுங்க ஆண்டவரே, நான் சாகணும். அப்ப எல்லாம் கர்த்தர் காதுல கையை வச்சுட்டு, இதே வாய் நாளைக்கு வாழணும்னு சொல்லும். இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், எலியா. பயங்கரமான ஊழியக்காரர் எலியா. அவர் 1 ராஜாக்கள் 19:4 சொல்றாரு, வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும். இது எதுக்கு? எலியாவுக்கு பயங்கர ஊழியக்காரர் தானே. எசேபேலுடைய தந்திரமான ஒரு பேச்சு, கொலை மிரட்டல். பயந்து போய் உட்கார்ந்து சூறை செடியில் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லிருங்க, போதும் கர்த்தாவே. ஆண்டவர் அன்னைக்கே அந்த ஜெபத்தை கேட்கல. எலியா கருத்தா ஜெபம் பண்ணார்ல, கேட்டருளும்னு ஜெபம் பண்ணார், அக்கினி வந்துருச்சு. அவ்வளோ பயங்கரமா பவர்ஃபுல் பிரேயர் வாரியர் யாரு? யோனா. எலியா பயங்கரமான ஜெப வீரன்.
எலியா ஜெபம் பண்ணா அக்கினி வரும்பா. இப்ப எலியா ஜெபம் பண்றாரு, சாகணும். ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டார். அதனால சில ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதற்காக. இந்த சாகணும்னு சொன்ன எலியாவை கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? சாவையே காணாம அவர் எடுத்துக்கொண்டார். எலியாவே, உன் மேல ஒரு திட்டம் நான் வச்சிருக்கிறேன். மோசே, உன் மேல நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். யோனாவே, உன் மேலேயும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு போதும், நான் வாழ்க்கையை முடிக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த கூட்டத்தில் யாராவது இருப்பீங்கன்னா, உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. எலியாவுக்கு கர்த்தர் சொன்னார், இல்லை எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு இன்னும் சில காரியங்களை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மனசில் இருக்கிற அந்த சாகணும் 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 என்கிற எண்ணத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களை விட்டு பிடுங்கி வெளியேறிய போகிறார். நம்மை வாழ வைக்கிற தெய்வம், நம்மை சாக கொடுக்கிற தெய்வம் அல்ல. நம்மை வாழ வைக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நமக்காய் தன்னுடைய ஜீவனை தந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். உயிரை எடுக்கிற தெய்வம் தான். இந்த பூமியில நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறது, அப்படிதான் சொல்லுவாங்க. அது உயிரை எடுத்துரும். நம்ம ஆண்டவர் நமக்காய் ஜீவனை தந்தவர், நம்மை வாழ வைக்கிறவர். ஆமென் சொல்லுங்கள். சாகணும்னு சொல்றான். இப்ப அவனுக்கு மேல ஒரு இரக்கத்தை ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க. யோனா 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கும். அப்போ கூட பாருங்களேன், கொஞ்சம் அவனை ரிலாக்ஸ் பண்ணலாம். சரி, ஏதோ கோபத்தில் பேசிட்டு ஆண்டவரெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இப்போ வேலை தான் முடிஞ்சுதே. நினிவேக்கு வந்து யோனாவை கொண்டு வந்து செஞ்சாச்சு. இவன் செஞ்ச காரியத்துக்கு என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சரி, காரியம் முடிஞ்சில்ல. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? டப்புன்னு ஒரு போடு போட்டிருந்தாருன்னா, சாகணும்னா சொல்கிறேன், செத்துப்போ, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இவ்வளவு கர்த்தர் மேல கோவப்படுறவன், எரிச்சலா இருக்கிறவன், அவனுக்கும் கர்த்தர் இறங்கி சொல்றாரு, செய்யறாரு. அவன் வெயில்ல கஷ்டப்படக்கூடாதுப்பா, அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான், மனவடிவாயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளை இட்டார். பாருங்க, ஆண்டவர் செடிக்கு கட்டளை இடுறாரு, செடி அப்படியே வளர்ந்துருது. நம்ம யோனாவில் நிறைய இடங்கள் அதை பார்ப்போம்ல. பெருங்காற்றுக்கு கட்டளை இட்டார், காற்று அடிச்சிருச்சு. மீனுக்கு கட்டளை இட்டார், மீன் போய் வாந்தி பண்ணிருச்சு. இப்ப செடிக்கு கட்டளை இடுறாரு, செடி முளைச்சிருச்சு. அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணிக்கின் மேல் யோனா மிகவும், எதுக்கு மேல சொல்லுங்க? அப்ப கூட அவனுக்கு சந்தோஷம் கர்த்தர் மேல வரல. இன்னைக்கு கூட ஆண்டவர், இவ்வளோ நான் வந்து அவரை பாரப்படுத்தின பிறகு கூட, துக்கப்படுத்தின பிறகு கூட எனக்காக இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் சிந்த கர்த்தர் மேலே போகாம, அப்பா அழகான ஆமணக்கு இல்லை. இன்னைக்கெல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா வீடுகள் இல்லாமல் இருக்கும், கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை கொடுப்பார். அவங்க சிந்தையெல்லாம் எப்படி பாருங்க, எவ்வளோ நல்ல வீடு இல்லை, சூப்பராக இருக்குல்ல, ஏசி இருக்குல்ல, மெத்தை இருக்குல்ல, அந்த வீட்டை கொடுத்த கர்த்தரை மறந்துடுறது. யோனாவுக்கு என்ன எங்க போகுது? ஆமணக்கு செடிக்கு மேல போகுது. ஆஹாஹா, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு குளுகுளுன்னு காத்தடிக்குது, இவ்வளவு வெயில்ல கூட எனக்கு இந்த வெயில் தாக்கமே வரல பாரு, சூப்பர்ப்பா ஆமணக்கு அப்படின்னு சொல்லி ஆமணக்கு அப்ரிஷியேட் பண்றார். ஆமணக்கு மேல சந்தோஷத்தை வைக்கிறார். அந்த ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணின கர்த்தர் மேல போக்கஸே போக மாட்டுது. கவனிங்க, 7வது வசனம் பாருங்க. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கு நேரத்தில் தேவன் ஒரு, ஹலோ, இப்படி கவனிக்கணும், பெருங்காற்றுக்கு கட்டளையிட்டார், மீனுக்கு கட்டளையிட்டார், ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டார், இப்போ ஒரு சின்ன பூச்சிக்கு கட்டளையிடுகிறார். அப்பதான் நம்ம பாடுவோம் பாரு, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. பூச்சி கூட அவர் சொல்றதை கேட்குது. யோனாவே, நீ பூச்சி கேட்கறது மாதிரி கூட கேட்கலையே. இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாம் சரியா செஞ்சது, யோனாவை தவிர. யோனாவிட்ட வந்து கேட்ட, ஏன்டா எரிச்சலா இருக்கிற, நீ சந்தோஷப்படு,
உன் மூலமா தானே இந்த ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த ஜனங்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். நீ ஏன் உனக்கு நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா? அவ்வளவு போதித்த பிறகு கூட இவருக்கு தம் வாழ்க்கை நான் நல்லா இருக்கணும், ஆமணக்கு செடி வந்திருக்கு சந்தோஷமா இருக்கணும். இங்க பைபிள் சொல்லுது, மறுநாளிலே ஒரு பூச்சிக்கு கட்டளை இட்டார். அது ஆமணக்கு செடியை என்ன பண்ணிருச்சு? அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போனது. ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணது யார் சொல்லுங்க? கர்த்தர். அதை அரிச்சு போட செஞ்சது யாரு சொல்லுங்க? கர்த்தர். அவரால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆமாம், அவருக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. 8வது வசனம் சொல்லுது, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் திரும்பவும் பாருங்க, தனக்குள்ளே நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது திரும்பவும் சொல்றான், நான் செத்து போறேன். இப்பெல்லாம் என்னன்னா இந்த யோனாவை நம்ம படிக்கும்போது நல்லா இருக்கும்போது துதி வருதுல்ல, சந்தோஷப்படுறான்ல. ஒரு சின்ன கஷ்டத்தை கர்த்தர் அனுமதிக்கும் போது அப்படியே எந்த வாயிலிருந்து துதி வந்ததோ அதே வாயிலிருந்து முறுமுறுப்பு வருது. பிரதர், பவுல மாதிரி இருக்கணும். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திரு. யோனா சொல்றேன், எனக்கு சொகுசா தான் இருக்க தெரியும். கப்பல்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டு போட்டு கொடுங்க, ஊழியத்துக்கு போறேன், படுத்துக்கிட்டே போறேன், தூங்கிக்கிட்டே போறேன். அப்படிப்பட்ட யோனாவுக்கு ஆண்டவர் டீச் பண்ணாரு, நீ தூங்கிக்கிட்டுல ஊழியத்துக்கு. ஊழியம் என்பது போராட்டம் தான். மீனுக்கு வயத்துக்குள்ள இரு, 3 நாள் சாப்பிடாம இரு. கப்பல்ல அந்தந்த டைமுக்கு சாப்பாடு வந்துருச்சு. ஊழியம் அவ்வளவு டீச் பண்ணி, ஊழியம்னா இப்படிதான்டா, இதுதான் உன்னை அழைச்ச திட்டம் என்னெல்லாம் சொன்னாலும், ஒரு நாள் சொகுசா ஆமணக்கு செடி வந்துருச்சு, சந்தோஷப்பட்டவன் மறுநாள் கொஞ்சம் வெயில் பட்ட உடனே சொல்றான், இல்லைல்ல சிலரெல்லாம் அப்படி தானே, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே டைரக்டா எங்க போயிடுறது? செத்துறணும்னு சொல்றது. வாழத் தெரியாதவர்கள், வாழ்க்கையை பற்றின அறிவில்லாதவர்கள். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதான் தற்கொலையின் ஆவி. தற்கொலையின் ஆவி, செத்துரு, வாழ்க்கையை முடிச்சிரு. ஆவிகளை எல்லாம் கர்த்தர் துரத்துவாராக. இந்த மாதிரி யாராவது வாயில வார்த்தை பேசுனீங்கன்னா, சில பிள்ளைங்கள்லாம் இப்போ பேசுது, மிரட்டுது. என்ன தெரியுமா சொல்லுது? நீ இது வாங்கி கொடுக்கலன்னா செத்துருவேன். ஆமாம், போன வாரத்தில் ஒரு சகோதரி வந்து பிள்ளைய பயங்கரமாக அடி கொடுத்து வருத்தத்தில் வந்து நின்னாங்க. பிள்ளைய நான் அடிச்சிட்டேன் அவனை. நான் சொன்னேன், அடி கொடுக்கறது தவறில்ல. உங்களுக்கு ஏரியா எங்கே இருக்குது சொல்லுங்க? முட்டுக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே, அங்கே வெளுத்துருங்க. அதுக்கு மேலே பிள்ளைக்கு மேலே கையை என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. சிலர் என்ன பண்ணுறது, பிள்ளைய அடிக்கிறதே இல்லை. ஓ, அது ரொம்ப தவறு. பிரம்பை கையாளாதவன். ஆமாம், ஏதாவது பிள்ளை நான் சாகணும்னா முட்டு கீழே வெளுத்துருங்க. என்னெல்லாம் பேசுகிற, ஆமாம் நம்ம பாஷையிலே பேசிடுங்க, அடித்து வெளுத்துருங்க. என்ன, ஆமாம், அது பிள்ளை ஒன்றும் செய்யாது. பிள்ளை திருந்தணும்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம். இதெல்லாம் மிரட்டுறது, சத்துருடைய தந்திரம். ஆமாம், கணவனை பார்த்து மனைவியை பார்த்து நான் பாரு, நான் சத்துறேன்டா பாரு, அதெல்லாம் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறவர். நான் சாகிறதுக்காக, நாம சாகிறதுக்காக நமக்கு இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரல. ஆமேன்னு சொல்லுங்க. தேசத்தில் பலுகி பெருகும்படி நாம் வாழுவதற்காக கர்த்தர் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப திரும்ப சொல்றான் சாகிறது. இப்போ இந்த உவமையை வச்சு, இதுதான் ஒட்டுமொத்த கடைசி இந்த 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் இருக்குல்ல, இதுதான் ஒட்டுமொத்த யோனா புஸ்தகத்தின் செய்தியின் சாராம்சம். கர்த்தர் இப்போ யோனாவுக்கு டீச் பண்றார். என்ன சொல்ல வர்றார் யோனாட்ட? அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அப்பவும் சொல்றான் பாருங்க, அவனுக்கு விளங்கல்ல, இதை கர்த்தர் தான் செஞ்சாரு, ஏதோ ஒன்று சொல்ல வராரு. இப்பெல்லாம் சிலர்லாம் என்னன்னா, தான் பிடிச்ச ஏதோ ஒன்று ஊரில் சொல்லுவாங்கல்ல, பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலம்? முயலுக்கு 4 கால் தான், 3 கால் தான், ஒரு கால் இல்லை. சில சிச்சுவேஷன் அவங்களுக்கே தெரியும், நாம சொல்றது பொய் சரியில்லைன்னு சொன்னாலும் சொல்லிட்டோம்ல. இப்ப கர்த்தர் இந்த சிச்சுவேஷன்ல ஏதோ ஒன்று என்கிட்ட பேச வராரு.
இந்த ஆமணக்கை பத்தி ஏன்டா எரிச்சலா இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னு திரும்பவும் சொல்றாரு, நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்கிறது நல்லது. செத்தாலும் அவன் மூஞ்சில, செத்த யார் மூஞ்சில முழிக்க முடியும்? இப்படி சிலர் இருக்கிறாங்க கசப்போட வைராக்கியத்தோட. யாருக்கு நஷ்டங்க? நீ கசப்போட இருந்தா யாருக்கு நஷ்டம்? நீ பொறாமப்பட்டுட்டு இருந்தா யாருக்கு நஷ்டம்? காயினை பார்த்து கர்த்தர் கேட்டார், உன் முகநாடி வேறுபட்டது என்ன? நீ நன்மை செஞ்சா உனக்கு நன்மை வராதா? கொலவரையினால உன் சகோதரனை கொன்னுட்டியடா, அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. உன் சகோதரன் எனக்கு அவன் கூட சொல்றான், கொன்னு புதைச்சிட்டு வந்திருக்கிறான். அவன் சொல்றான், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? பார்த்தீங்களா, சிலருக்கெல்லாம் அவங்க செஞ்சது ரைட் அப்படின்னு கர்த்தர்கிட்டயே சொல்றது மாதிரி யோனா சொல்றாரு, நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்கிற எனக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் நேரே வந்து சொல்றாரு, டே ஏன்டா எரிச்சலா இருக்கிற? நீ நீ இந்த ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிற நல்லது. அவன் சொல்றான், நான் மரண பரியந்த எரிச்சலா இருக்கிறது. ஆண்டவர் யோனாவை திருத்துறது கொஞ்சம் ட்ரை பண்ணார்ல. இப்போ யோனாவை விட்டுட்டு யோனா கிட்ட ஒரு மெசேஜ் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும், நீ அந்த அந்த ஆமணக்கு செடியை வளர்க்கிறதற்கு யோனா ஏதாவது பிரயாசப்பட்டாரா? விதைச்சாரா? தண்ணீர் பாய்ச்சினாரா? வேலி அடைத்தாரா? அவரா கட்டினாரு? அவரா மேன்மைப்படுத்தினாரு? அதுவா வளர்ந்தது இல்ல. கர்த்தர் டீச் பண்றார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான இந்த ஆமணக்குக்காக பரிதாபப்படுறியப்பா? இந்த செடி நீ வளர்க்கல, நீ பிரயாசப்படல, நீ தண்ணி விடல, அதுவா வளர்ந்துருச்சு, அதுவா போயிருச்சு. இப்ப நீ என்ன பண்ற? ஐயோ ஆமணக்கு போயிருச்சே. சில காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். சில நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல. சில காரியங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம். அவைகள் சற்று நம்மை விட்டு விலகும் போது ஏன் எரிச்சல் அடைகிறோம்? யோபுவை கவனித்து பாருங்கள். மனைவி வந்து சொல்றாங்க, நீ இன்னும் உத்தமத்துல உறுதியா இருப்பியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. யோபு சொல்றாரு, கர்த்தரை குறித்து அறிவுள்ளவன் உத்தமன் சன்மார்க்கன் சொல், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை. நீ ஏன் பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற? யோபுவை குறித்து கர்த்தர் சொன்னாரு, அவன் வாயினால ஒரு பாவமும் செய்யவில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், இது இன்னைக்கு வர நாளைக்கு போ. ஆனா யோனா அப்படி இல்லை. ஆமணக்கு போயிருச்சே, எவ்வளோ நல்லா இருந்தது, அது அழிஞ்சிருச்சு, அதை பற்றி எரிச்சு. நீ அதை பற்றி பரிதபிக்கிறாயே. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மெயினாக முக்கியமாக இந்த வசனத்தை சொல்கிறார். 11வது வசனம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய இந்த நினிவேக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ. எவ்வளோ பெரிய மெசேஜுங்க, எவ்வளோ பெரிய அர்த்தங்க. நீ இந்த சாதாரண ஒரு செடிக்காக எரிச்சலா இருக்கிறியே, என் கரத்தின் கிரியை அவர்கள், என் சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஜன்மம், மக்கள். ஆம்பிளிஃபைட் டிரான்ஸ்லேஷன்ல வேர்ஷன்ல வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர் யாருன்னா, குழந்தைங்க, பிள்ளைங்க. இதற்கும் அதிகமான ஜனங்கள், புருஷர்கள், வயதானவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள். பிரதர், இதுல இருந்து மெசேஜ் என்னன்னா, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இந்திய தேசத்தில் வாழுகிற அத்தனை பேரையும் நம்முடைய சகோதரர்களாக எண்ண வேண்டும், நம்முடைய சகோதரிகளாக எண்ண வேண்டும். அவன் பாவம் செய்யலாம், அக்கிரமம் செய்யலாம், அந்தகாரத்தில் இருக்கலாம்,
அவனுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கேட்கிறாரு, நீ பிரயாசப்படல, நீ வளர்க்கல, இந்த ஆமண செடிக்காக நீ பரிதபிக்கும் போது என் சாயலால் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷ ஜென்மங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே என்கிற பரிதபிப்பு எனக்கு இருக்காதா? கர்த்தர் கேட்கிறார். நீ யாரா அவன் மேல எரிச்சலா இருக்கிறதுக்கு? நான் உண்டு பண்ணின மனுஷன், அவனை ரட்சிக்க என்னால் கூடும். பவுலை கர்த்தர் பவுல மாத்தி அவனை ஊழியத்திற்கு அழைக்கும் போது அங்கிருந்த எல்லாரும் அதற்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் சொல்றாங்க, இல்ல 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 அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் ரொம்ப கொடுமையானவன், நம்மளை அடிக்கிறவன், துன்பப்படுத்துறவன். கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொண்டவன், எனக்காக அவனை முன்குறித்திருக்கிறேன். அதை கேட்க நீ யாரு? இந்த பூமியில பிறந்த எந்த மனிதனையும் ரட்சிக்கிற வல்லமை கர்த்தருக்கு இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. இந்த எண்ணம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் வேண்டும். யோனா முடிஞ்சிருச்சு, செய்தியும் முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்ப அந்த யோனா என்ன ஆனாரு? கர்த்தர் சொல்லல, அது நமக்கு தேவையும் இல்லை. யோனா மனம் திரும்பினாரா, வீட்டுக்கு போனாரா, செத்தாரா, உயிரோட இருந்தாரா, அதுக்கப்புறம் ஊழியம் செஞ்சாரா? அதெல்லாம் இங்கே மெசேஜ் இல்லை. இங்கே என்ன செய்தின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இந்திய தேசத்தில் கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்காக நீ பரிதபிக்கிறியா? அந்த ஜனங்களுடைய ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறியா? உன் மேல் அப்படிப்பட்ட எண்ணத்தை கர்த்தர் இன்னைக்கு தருவாராக. மெல்லபடி எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எனக்குள்ள ஒரு ஆத்தும பாரத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. யோனாவுக்குள்ள ஆத்தும பாரமே இல்லை. அவன் ஒரு ஊழியக்காரன் தான், ஆனா அழிந்து போகிற ஜனத்தை குறித்த பாரம் இல்லை. தேவ பிள்ளை உனக்கு இருக்கா? அவனுக்கு எரிச்சல், அவன் சாகலன்னு எரிச்சல். ஆத்தும பாரத்தோட அவன் ஊழியம் செய்யல. எத்தனை பேர் ஆத்தும பாரத்தோடு இந்த இடத்துல இருக்கிறீங்க? கண்களை மூடி தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆத்தும பாரம் தாருமை, அபிஷேகத்தால் என்னை, ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்கள், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நினிவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு யோனாவை கொண்டு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் யோனாவுக்குள்ள இருந்த எண்ணம் தவறான எண்ணம். நம்ம இந்திய தேசத்தில் இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு காரணம் யார் தெரியுமா? எத்தனையோ மிஷினரிகள் ஐரோப்பாவிலிருந்து, வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்மை பார்த்து பரிதபித்தார்கள். ஐயோ, ஜனம் அழிஞ்சு போகுதே, கர்த்தர் அறியாம சாகிறதே, இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணுமே. பாரத்தோடு, கர்த்தர் கொடுத்த பாரத்தோடு ஊழியம் செஞ்சதுனால, இரத்த சாட்சிகளாய் மரித்ததுனால இன்னைக்கு இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் யூதர்களிடத்தில் பேசினாரு, கடைசி நியாய தீர்ப்பு நாள்ல இந்த நினிவே பட்டணத்தார் உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவார்கள். ஒரு யோனா மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த தேசத்துக்கு நான் கட்டளையிட்டேன். ஆனா யோனாவை விட பெரியவர் இங்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோனாவை விட பெரியவர் இங்க இருக்கிறார். அவர் வந்த பிறகுமா நீ ரட்சிக்கப்படல? அவர் வந்த பிறகுமா உனக்குள்ள இந்த ஆத்தும பாரம் வரல? தேசத்தின் எழுப்புதலுக்கா ஜெபம் பண்ணல? யோனாவை போல சுயநலவாதியா இருக்கிற எத்தனை பேர் தேசத்து மக்கள் மேல ஒரு கரிசனை உள்ளவர்களா இருக்கிறீங்க? என் ஜனம் அழிகிறதே, என் ஜனம் அழிந்து போகிறதே, அவர்கள் ரட்சிக்கப்படணுமே என்கிற ஆத்தும பாரம் எனக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்துங்க.
நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். பரலோக தேவனே, கடந்த சில வாரங்களாகவே யோனாவை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். இதில் யோனாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை விட கர்த்தராகிய தேவனுடைய குணாதிசயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நீர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர், நீர் ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவரே சித்தம் வைத்திருக்கிறவர். எப்படிப்பட்ட கொடிய பாவியா இருந்தாலும் உம்மால் ரட்சிக்க கூடும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இந்த ஒரு ஆத்தும பாரத்தை தாங்க. யோனாவை போல அல்ல, எரிச்சல் உள்ளவர்களாக அல்ல, பொறாமை உள்ளவர்களாக அல்ல, சாகணும்னு நினைக்கிறவங்களாக அல்ல, கிறிஸ்துவுக்காக சாதிக்க வேண்டும், ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் வாழத்தக்கதா எங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரத்தை தாரும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற எண்ணங்களை தாரும் ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்திற்கு அதிகமானவர்கள் அல்ல, கோடிகளுக்கு அதிகமானவர்கள் வாழுகிற இந்திய தேசத்தில் எங்களை வச்சிருக்கிறீங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசம் ரட்சிக்கப்படணுமே. விக்கிரகத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணுமே. விபச்சாரம் செய்கிறவர்கள் மனம் திரும்பணுமே. மந்திரவாதிகள் மனம் திரும்பணுமே. ஆண்டவரே, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் மனம் திரும்பணுமே. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வெளிச்சத்தை தேடி வர வேண்டுமே. எங்கள் இந்திய தேசத்திற்காய் பரிதபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் நினிவேயில் உண்டானது போல எங்கள் தேசத்தை பற்றி பிடிப்பதாக, கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக, நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.